ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரோ. எல்லோருமே அவசரமா பகிர வேண்டியதான ஒரு தகவல் வெளியாக இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தினால எல்லோருக்குமே இலவசமா கொடுப்பாங்க தானே திரிபோசான்னு சொல்லி தாய்மார்களுக்கும் சிறு சிசுகளுக்கும். அதுல அப்ளரோக்சின் என்பதான ஒரு விஷத்தன்மை கொண்டதான மூலக்கூறு அதிகரிச்சிருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால அதை சாப்பிடுறது ஒரு விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். எனவே மக்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த தகவலை உடனடியாகவே எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது பற்றி பொது சுகாதார தலைவர் உப்புல் ரோஹன் என்பவர் தெரிவிச்சிருக்கிறார். இதுல விஷத்தன்மை கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. எனவே மக்கள் இது குறித்து அவதானமா இருங்க. இலவசமா அரசாங்கத்தினால கொடுக்கிறதான ஊட்டச்சத்து ஒன்றுதான் இந்த திரிபோசா என்பது. இதுல விஷத்தன்மை கலந்திருக்கிறது பத்தி தெரிவிச்சிருக்காங்க. எனவே உடனே தயவு செய்து இது பற்றியதான தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சிறு பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு, தாய்மார்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இது உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம கடைகள்ல கூட சிறுவர்களுக்கான உணவுப் பொருட்களை வாங்குறதுல அதுல கூட இந்த அப்ளரோக்சின் அதிகமா இருக்குன்னு சொல்லி கூட சந்தேகம் ஏற்பட்டிருக்கனால அதை கூட பரிசோதிக்க போறோம்னு சொல்லி கூட இந்த உப்புல் ரோகன் என்பவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி உடனடியாக மக்களிடத்தில் அனுப்புங்க. இந்த திரிபோசா சாப்பிடுற விஷயத்துல இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் பண்ண சொல்லி, ஏன்னா பிள்ளைகள் சாப்பிடுறாங்க இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பசிக்காக சார் இந்த திரிபோசா கொடுக்கணும்னு சொல்லி அதுல கொஞ்சம் தேங்காய் சீனி எல்லாம் போட்டு இலங்கையில எல்லோருமே கொடுப்பாங்க ஒரு ஊட்டச்சத்து உணவாக. அதை தயவு செய்து இப்பொழுது நீங்க கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்க. அது பற்றியதான முழுமையான தகவல் வெளியானதுமே அது பத்தி நான் உங்களுக்கு வெளியிடுறேன். அதுல ஒரு விஷத்தன்மை கொண்டதான மூலக்கூறு கலந்திருக்கு தான் இப்பொழுதைக்கு அவங்க கொடுத்திருக்கிறதான தகவல். எனவே அது பற்றியதான மேலதிகமான தகவல் வரும் வரைக்கும் நீங்க உங்ககிட்ட இருக்கிறதான அந்த திரிபோசா சாப்பிடுறத நிப்பாட்டிக் கொள்ளுங்க. உங்க சிறு பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு கொடுக்கறத கூட நிப்பாட்டிக் கொள்ளுங்க.